கிறிஸ்தவ ஜனங்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால், பேர் பிடிக்கலையா வேற பேரை வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் முடிவு பண்ணுங்க, இந்த 3 குரூப்பில் எந்த கூட்டத்துக்குள்ளே போக விரும்புகிறீங்க, போய்க்கிங்க. படுத்தி இருக்கிறேன். ஏன் திருத்துவத்துக்குள்ளே நான் வந்தேன்? 2 ரீசன். என்னால் ஒன்லி ஜீசஸ் பிரச்சனையை ஏற்றுக்கொள்ள முடியல, என்னால் யெகோவா சாட்சிகளுடைய போதனையை ஏற்றுக்கொள்ள முடியல. வேற வழி இல்லை. திஸ் இஸ் த சொல்யூஷன். இது ஒன்று தான் சொல்யூஷனாக இருக்க முடியும். இதனால தான் நம்ம திருத்துவம் அப்படிங்கிற போதனைக்குள்ளே வருகிறோம். அதாவது திருப்பூர் சாலமன் அவர்கள் வழி இல்லாமல் திருத்துவத்துக்கு வந்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு போதகரே ஒரு வழி தெரியாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்காருங்கிறது இதுலேருந்து நமக்கு வந்து புரிய வருகிறது. ஒரு வழி தெரியாத ஒருவர் எப்படி வழிகாட்ட முடியும்? அதனால் இவர்கள் எவ்வாறாக விசுவாசிகளை வந்து தவறாக வழி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதை நீங்கள் விசுவாசிகளை புரிந்து கொள்ள வேண்டும். இதை கேட்கிற அவரும் நீங்கள் தயவு கூர்ந்து மனம் திரும்புங்கள். கடவுள் வந்து நீங்கள் அறியாத போது கேளாதவரை போல் இருந்திருப்பார். நீங்கள் அறிந்ததற்கப்புறம் அவர் கேளாதவர்களை போல் இருக்க மாட்டார். அதனால் தயவு கூர்ந்து உங்கள் திருத்துவ கள்ள போதனையை விட்டுவிட்டு திருப்பூர் சாலமனும் இவர்கள் போன்றவர்களும் தயவு கூர்ந்து நீங்கள் வந்து மனம் திரும்புங்கள். ஏனென்றால் உங்கள் விளக்குத்தண்டை பிடுங்குறதுக்குள்ளாக மனம் திரும்புங்கள். இதை நான் இந்த வீடியோவின் வாயிலாக நான் யாரையும் வந்து கண்டம் பண்ணவில்லை, யாரையும் குறை சொல்லவில்லை. இந்த வீடியோ எதற்காக என்றால் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். வேதவசனம் கூறுகிறது சாந்த குணமுள்ளவனாய் போதி என்று. அதைத்தான் நாங்கள் வந்து பண்ணி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இப்போ நானும் வந்து திருத்துவத்தை குறித்து அறியாமல் தான் இருந்தேன். அதை அறிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து அவர் இல்லை வர்றது வந்து தவறானது என்பதை நான் எடுத்து கூறிக்கொண்டு இருக்கிறேன். இப்போ நீங்கள் முடிவு பண்ணுங்க, இந்த 3 குரூப்பில் எந்த கூட்டத்துக்குள்ளே போக விரும்புகிறீங்க, போய்க்கிங்க. அடுத்ததாக திருப்பூர் சாலமன் என்ன கூறுகிறார் என்றால், உங்களுக்கு ஜெகோவா விட்னஸ் பிடிச்சிருக்கா, நீங்கள் ஜெகோவா விட்னஸ்கிட்ட போயிருங்க அப்படி என்றால் வந்து கூறுகிறார். அது எவ்வளோ பெரிதான ஒரு தவறான போதனை. ஏனென்றால் ஜெகோவா விட்னஸ்ங்கிறது ஒரு மிகப்பெரிய கள்ள போதனை. இயேசு கிறிஸ்துவை தேவன் இல்லை என்று கூறுகிற கள்ளர்கள் அவர்களை பின்பற்றினா நீங்கள் அவர்களை பின்பற்றிட்டு போங்க. ஒரு போதகர் இப்படி பேசலாமா? ஏனென்றால் வசனம் என்ன கூறுகிறது? யோவான் 5:22 அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனை கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதே ரோமன்ஸ் 3:6 கூறுகிறார் பவுல், தேவன் உலகத்தை நியாயம் தீர்ப்பது எப்படி? அப்படின்னா இங்கே யோவான் 5:2 குமாரனுக்கு நியாயத்தீர்ப்பை ஒப்பு கொடுக்கறதுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்காருங்காரு. இங்கே அதே பவுல் சொல்கிறார் தேவன் தான் நியாயம் தீர்க்க போகிறார் என்று. இதிலிருந்து நாம் என்ன தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், குமாரன் தான் தேவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த ஜெகோவா விட்னஸ் கள்ளர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை தேவன் இல்லை என்று மறுதலிக்கிற அந்தி கிறிஸ்துவின் ஆவி கொண்டவர்கள். அவர்களை நீங்கள் பின்பற்றினா அவர்களை பின்பற்றிட்டு போங்க அப்படின்னு ஒரு போதகர் முதலாவது பேசலாமா? ஆனால் தயவு கூர்ந்த திருப்பூர் சாலமன் அவர்களே, இந்த வீடியோவை டெலீட் பண்ணுங்கள், மனம் திரும்புங்கள், இவரே அவர் என்கின்ற இதை விசுவாசியுங்கள். ஆகையால் வாங்க வீடியோவுக்குள் போகலாம். பழைய ஏற்பாடில் என்ன கூறப்படுகிறது என்றால், உன் தேவனாகிய கர்த்தர் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார் என்று வசனம் கூறுகிறது. பழைய ஏற்பாடில் அப்படி என்றால் என்ன வருகிறது? உன் தேவனாகிய கர்த்தர் என்று வருகிறது. அப்படின்னா அதை நம்ம நிறுத்தி நிதானமாக வாசிக்கும் போது உன் தேவனாகிய கர்த்தர், அப்படின்னா உன் தேவன்தான் கர்த்தர். உங்களுக்கு தெளிவாக புரிகிறது அல்லவா? பழைய ஏற்பாடு பூராவும் அப்படி தான் வந்து கொண்டு இருக்குது. நீங்களே எடுத்து பழைய ஏற்பாடு ஃபுல்லாக வாசிங்க. புதிய ஏற்பாடில் பவுல் எல்லா லெட்டர்ஸ்லையும் எப்படி எழுதுகிறார் என்றால், பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உங்களுக்கு வாழ்த்துதல் கூறுகிறேன் என்றுதான் பவுல் எல்லா லெட்டர்லையும் வந்து எழுதுகிறார். அப்படி தானே? அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அப்படின்னா இதில் நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம்? கர்த்தர் தான் இயேசு கிறிஸ்து என்பதை புரிகிறோம். அப்படின்னா கர்த்தருங்கிறது வர்றது எல்லாருமே எதை குறிக்கப்படுகிறது என்றால் இயேசு கிறிஸ்துவை குறிக்கப்படுகின்றது. அப்படின்னா பழைய ஏற்பாடில் உன் தேவனாகிய கர்த்தர்னா நீ என்ன அறிந்து கொள்ள வேண்டும்? உன் தேவனாகிய இயேசு கிறிஸ்து தான். அப்படின்னா தேவன் வந்து ஒருவர் தான். அப்புறம் அந்த ஒரே ஒரு தேவன் யார்? இயேசு கிறிஸ்து. அதைத்தான் நமக்கு வந்து வசனம் தெளிவாக வந்து இது பண்ணிக்கிறது. கர்த்தர் என்பது அவருடைய நாமம், தேவன் என்பது கடவுள், கடவுளுடைய நாமம் தான் கர்த்தர். இதைத்தான் இங்கே பாருங்கள், ஆமோஸ் 4:12 ஆகையால் இஸ்ரவேலே இந்த பிரகாரமாக நான் உனக்கு செய்வேன், இஸ்ரவேலே நான் இப்படி உனக்கு செய்யறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படுன்னு சொல்லிட்டு 13வது சொல்கிறார், அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனிதனுடைய நினைவுகள் இன்னதென்றும் அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும் விடியற்காலத்தை அந்தகாரமாக்குகிறவரும் பூமியோட உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாகிறவருமாய் இருக்கிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம்.
அப்புறம் இதில் என்ன புரிந்து கொள்ள வேண்டும், சேனைகளின் தேவன் ஆகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அப்படின்னா தேவன் கர்த்தர் என்பது தேவனுடைய நாமம். அதுக்காண்டி தேவன் வேற ஒரு கடவுள், கர்த்தர் வேற ஒரு கடவுள் அப்படி என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. சங்கீதம் 18:31 கர்த்தரை அல்லாமல் தேவன் யார், நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார். அப்படின்னா கர்த்தரை அல்லாமல் தேவன் யார், அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை அல்லாத தேவன் யார், இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவன் என்பதை இங்கு தாவீது எழுதி கொண்டு வருகிறார். பழைய ஏற்பாடு பூராவும் இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்பதை கூறிக்கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் திருத்துவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவும் ஒரு கடவுள், தேவன் ஒரு கடவுள் என்று கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். இவர் அவரே இல்லை என்று நீங்கள் கூறுவது எவ்வளோ பெரியதான ஒரு கள்ளப்போதனை. அடுத்தது பாருங்கள், எபேசியரில் ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் உனக்கு ஒரே தேவனும் பிதாவும் உண்டு என்பதை இங்கே பவுல் எழுதுகிறார். அப்புறம் நமக்கு ஒரே ஒரு தேவன்னா அது யார்? இயேசு கிறிஸ்து. எவ்வளவு அழகாக வேத வசனம் கூறிக்கொண்டு வருகிறது. நீங்கள் வேத வசனத்தை வாசிக்காமல் எவனோ ஒருத்தன் சொல்லிட்டான், எவனோ ஒருத்தன் வச்சுட்டான், அதை அப்படி பிடிச்சு கொண்டு விசுவாச குறைவை நீங்கள் உண்டு பண்ணி கள்ளப்போதனையை கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். உடனே இதுக்கும் இப்படி வந்துடக்கூடாது. அப்படின்னா தேவன்னு ஒரு கடவுள் இருக்கார், பிதான்னு ஒரு கடவுள் இருக்கிறாரு, கிறிஸ்துன்னு ஒரு கடவுள் இருக்கார், கர்த்தர்னு ஒரு கடவுள் இருக்காருன்னு வந்துடக்கூடாது. எல்லாம் ஒருவரை தான் குறிக்கிறது, அவருடைய மகிமையை குறிக்கிறது. தேவனாகிய கர்த்தர்னா என்ன அர்த்தம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனா அவருடைய மகிமை, அவருடைய நாமத்தை அவர் குறிக்கிறது. அதுக்காண்டி கர்த்தர் வேற தேவன் வேற என்பது அர்த்தம் கிடையாது. அதே போல தான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருங்கிறது அது வேற ஒரு டேம், அது வேற ஒரு டேமாக யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த மூவரும் ஒருவர் தான். ஏனென்றால் இப்போ பிதா குமாரனே இல்லை, குமாரன் பரிசுத்த ஆவியானவரே இல்லைன்னு திருத்துவம் டாக்டரின் கூறிக்கொண்டிருக்கிறது. அது மிகப்பெரிய கள்ளப்போதனை. ஏனென்றால் ஏன் இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் என்னையிலும் பிதா பெரியவராக இருக்கிறார், என்னிலும் பிதா நல்லவராக இருக்கிறார், பிதா ஒருவரை அந்த நாளிகையை அறிவார், வேறு ஒரு மனுஷகுமாரனும் அறியார், இப்படி நிறைய வசனங்கள் ஏன் இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி சொல்கிறார் என்றால், அது மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி அழுகிறார். இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்க கூடுமானால் அது நீங்கட்டும் என்று அழுகிறார். இந்த மாதிரி வசனங்களை வைத்து கொண்டு தான் இவர் அவரே இல்லைன்னு திருத்துவ கள்ளப்போதனைகளை வைத்து விட்டார்கள். இவர் எதற்காக அப்படி அவர் அழுகிறார் என்றால், அதாவது கடவுள் ஆம்னி பர்சன்ஸ், ஒரு ஆம்னி பொட்டன்ட், அவர் எல்லா இடத்துலையும் அவர் இருக்கக்கூடியவர், அவர் அடங்காதவர். ஆனால் அவர் குமாரனா அந்த உலகத்துக்குள்ளே வரும்போது அவர் ஒரு மாம்ச சரீரம் எடுத்து பூமியில் இருப்பதனால் அவர் தன்னைத்தானே லிமிட் பண்ணிக்கிட்டார். இந்த லிமிட் பண்ணது நிமித்தம் தான் இவர் அவரை நோக்கி ஜபிக்கிறார். அதற்காக இவர் அவரே இல்லை என்று அர்த்தம் கிடையாது. ஒரு மாம்சத்துக்குள்ளாக லிமிட் பண்ணது நிமித்தம் இவர் அவரை நோக்கி ஜபிக்கிறார். அடுத்ததாக எனக்கு ஒரு நபர் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசினார். அவர் ஜெகோவா விட்னஸ்காரரா இல்லை திருத்துவக்காரரா எனக்கு தெரியவில்லை. அவர் ஒரு வசனத்தை சுட்டி காட்டினார். அதை நான் இந்த வீடியோவில் கூற விரும்புகிறேன். என்ன வசனம் என்றால், உபாகமம் 9:10 அப்பொழுது தேவனுடைய விரலினால் எழுதியிருந்த 2 கற்பலகைகளை கர்த்தர் என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை வாசித்து அவர் என்ன கூறினார் என்றால், பாருங்கள், தேவனுடைய விரலினால் கற்பலகைகள் எழுதப்பட்டு கர்த்தர்கிட்ட கொடுத்து கர்த்தர் என்னிடத்தில் கொடுத்தார், அதாவது கர்த்தர் மோசேட்ட கொடுத்தார் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு நல்லா வாசிங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் ஒன்று வாசித்தேன். அந்த வசனத்தில் அப்படி எழுதப்படவே இல்லை. இங்கே வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கு என்றால், தேவனுடைய விரலினால் எழுதியிருந்த 2 கற்பலகைகளை கர்த்தர் என்னிடத்தில் கொடுத்தாருன்னு மோசே எழுதுறாரு. மோசே சொல்கிறார், தேவன் விரலினால் எழுதியிருந்த 2 கற்பலகைகளை கர்த்தர் என்னிடத்தில் கொடுத்தார். அப்படின்னா இங்கே மோசே 2 டேமை யூஸ் பண்ணுறாரு. ஒரு தேவன் யூஸ் பண்ணுறாரு, ஏன்னா அவருக்கு தெரியும் தேவனும் ஒருத்தர் தான், கர்த்தரும் ஒருத்தர் தான். அவர் 2 டேமை யூஸ் பண்ணுறாரு. இவங்க எல்லாத்தையுமே எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் என்றால், பாருங்கள், அங்கே தேவன் ஒன்று வருதா, இங்கே கர்த்தர்னு ஒன்று வருதா, அப்படின்னா அங்கே தேவன் ஒரு கடவுள் இருக்கார், இங்கே கர்த்தர்னு ஒரு கடவுள் இருக்கார், இவர் அவர்கிட்ட கொடுத்தாருன்னு இவங்களே அப்படி எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் வசனம் அப்படி சொல்லவே இல்லை. தேவனுடைய விரலினால் எழுதியிருந்த 2 கற்பலகைகளை கர்த்தர் என்னிடத்தில் கொடுத்தாருன்னு தான் இருக்க தவிர தேவன் கர்த்தர்கிட்ட கொடுத்து கர்த்தர் மோசைட்ட கொடுத்தாருன்னு இல்லை. அதை அவர் தெளிவாக புரியாமல் அவர் என்கிட்ட வாதாடி கொண்டு இருந்தார். உடனே அடுத்ததாக சொன்னார், நீங்கள் தமிழ் இலக்கணத்தை போய் முதல்ல ஒழுங்காக வாசிங்க அப்படின்னு சொன்னார். தமிழ் இலக்கம் இதுக்கு தமிழ் இலக்கணத்துக்கு போகணும்னா தெளிவாக அங்கே தான் எழுதப்பட்டிருக்குது. எப்போவுமே இந்த கள்ளப்போதனைக்காரர்கள் எல்லாருமே நீங்கள் தமிழ் இலக்கணத்தை போய் ஒழுங்காக படிங்க அப்படின்னு தான் பேசுவாங்க. என்ன இலக்கணத்தை அவங்க படித்தாங்கன்னு தெரில.